ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆம் பிரியமானவர்களே, ஊதாரி பிள்ளையின் ஊமையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? அந்த ஊதாரி பிள்ளையின் ஊமையத்தில் குறிப்பாக லூக்கா நற்செய்தி 15:8 அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் முன்பதாக பாவம் செய்தேன், நான் போவேன், எழுந்து போவேன், என் தந்தையிடம் போவேன், அப்பா வானகத்துக்கும் உங்களுக்கும் முன்பதாக பாவம் செய்வதை அறிக்கை செய்வேன் என்பது மனத்தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறான். தான் செய்த பாவங்களை அவன் ஒப்புக்கொள்கிறான், ஒப்புரவாகிறான். தான் செய்த பாவத்தை ஒப்புக்கொள்கிறான், அதை அறிக்கையின் வழியாக ஒப்புக் கொடுக்கிறான், கடவுள் கொடுக்குற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளோடு ஒப்புரவாகிறான். காரணம் அவனுடைய தாழ்ச்சி. ஏசாயா 57:15 வாசிக்கிறோம், தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கிற வார்த்தையின்படி அவனோடு கடவுள் குடிகொண்டிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவங்களை ஒப்புக்கொண்டு பாவங்களை ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வழியாய் இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுளோடு ஒப்புரவாகின்ற ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவரின் இரக்கமும் அருளும் நம்மோடு இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.